என்ன முக்குப்படி என்ன தேவையில்லாமல் அவங்க பொம்பளை சண்டையில் அவரை இழுத்து விட்ட ஒழுக்க எவரும் யோசிச்சு பேசுகிறாரு. நம்ம என்ன பேசணும், ஏது பேசணும்? ஏண்டிய அதே அண்ணன் எல்லாரை பற்றியும் சொல்லும்போது உன்னை பற்றி அந்த அண்ணனுக்கு தெரியாமல் இருக்குன்னு நீ நினைக்கியா? என்னை சொந்தம் வந்தோன்னா விட்டு கொடுக்காமல் பேசுவாருன்னு நினைக்கியா? ஏண்டி சும்மா கிடக்கிற எண்ணெயவே நைட்டி கேட்டா அதனால் ஏண்டி நீ பெரிய ப்ராடினே ஊருக்கு தெரியும். நீ அந்த அண்ணனை கூப்பிட்டு பேச விட்டா நீ நல்லவளாயிருவியா? உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா எல்லாரும்? நீ எப்படிங்கிறது ஊருக்கும் தெரியும், கவட்டை எப்படிங்கிறது ஊருக்கு தெரியும், கவட்டை எப்படிங்கிறது ஊருக்கு தெரியும். அது அந்த அண்ணனே தான் வெட்ட வெளிச்சமாக போட்டது. உன்னோட சரித்திரமும் அந்த அண்ணனுக்கு தெரியும். ஏதோ பாவம் நீ வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம்னு அந்த அண்ணனும் யோசிச்சு பேசுது. நம்ம நல்லதுக்கு பேசுகிறோமா கெட்டதுக்கு பேசுகிறோமா தெரியாமலே பேசுது. எப்படியோ உங்கள் அண்ணில் சிக்கிட்டார் இன்னைக்கு. அதனால் அவரை வச்சு கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு வாங்க. ஏன்னே உங்கள் பேரை இவ கெடுத்துருவா. இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. சும்மா வீட்டில் இருக்க பொம்பளை ஆளுகளை பூரா நைட்டி கேட்டால் பாவாடை கேட்டால் ஆமாம் நீ வசூல் பண்ணலையாடி? நீ வசூல் பண்ணதான் அந்த அண்ணன்ட்ட சொன்னியா சொல்லலையா? அதை சொல்லு. சொன்னியா சொல்லலையா? நீ வாஷிங் மிஷின் கேட்டதான் அந்த அண்ணன்ட்ட சொன்னியா சொல்லலையா? அவட்ட வசூல் பண்ணுறா, அவள் வசூல் பண்ணுறா. அவன் ஒரு மாதிரி நீ ஒரு மாதிரிங்கிறது அந்த அண்ணனுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? எல்லா தண்டவாளமும் அந்த அண்ணனுக்கு தெரியும். இதே மீடியாவில் எல்லாரோட தண்டவாளத்தையும் அந்த அண்ணன் போட்டது தான். ஓன் தண்டவாளத்தையும் நீயா தவளை தான் வாயால் கெட்ட மாதிரி நீயா கிடப்புற. புரியுதா? இப்போ இந்த நல்ல மனிதர்ப்பா, நல்ல மனிதர். ஒரு விஷயம் வந்து பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு மூடி மறைச்சி பேசக்கூடிய மனிதர், நல்ல மனிதர். ஆனால் இவட்ட வந்து எப்படி சிக்கனா இருந்தேன்னு தெரியல. ஏண்டி இந்த அண்ணனை விட்டு நீ பேச விட்ட நீ நல்லவளாயிருவியா? ஏன் உன்னோட சரித்திரம் அந்த அண்ணனுக்கு தெரியாதா? நீ யாருன்னு தெரியாதா? நீ என்ன பண்ணன்னு தெரியாதா? நீ எப்படி கன்னியாகுமரி வந்தன்னு தெரியாதா? ஏண்டி தெரியாதா 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 சொல்லு. அதாவது மக்களே, நீ தேவையில்லாத வேலை பார்க்கன்னு நான் நினைக்கேன். எப்படி நினைக்கேன்னா, பாவம் அவரோட பேரையும் சேர்த்து கெடுத்துருவோம் போல. அது மட்டும் தெளிவாக தெரியுது. அந்த அண்ணனை தேவையில்லாமல் உங்கள் பொம்பளை சண்டையில் இழுத்து விட்டு அந்த அண்ணன் பேரையும் சேர்த்து கெடுக்க போகிறேன்னு தெரியுது. பாவம் அவர் வாடி சிவனேன்னு ஒரு ஓரத்தில் இருந்தார். அவர் இன்றைக்கி சேனல் எடுத்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பொண்ணுங்களோட ஓட்டு மட்டும் அவருக்கு ஏகப்பட்ட ஓட்டு இருக்குது. ஆனால் உன்னோட லைவில் உட்கார வச்சு அந்த டெபாசிட்டே அவர் இழக்கிற அளவுக்கு நீ செஞ்சிருவேன். ஓகேயா? உன் கேரக்டர் அதுதான். புரியுதா? அதனால் என்ன செய்கிறேன்னா, உன் பொம்பளை சண்டையை உன்னோட வச்சுக்கோ. அந்த அண்ணனை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்க நீ பெரிய அந்த அண்ணனை விட்டு லைவ் போட விட்ட நீ பெரிய பத்தினியும் கிடையாது. நீ மற்றவங்கள பேசினா அவங்க இதுவும் கிடையாது. நீ எதுங்கிறது பார்லிமெண்ட் நியூஸ் வரைக்கும் தெரியும், அந்த அண்ணனுக்கும் தெரியும். எல்லா தண்டவாளத்தையும் கிண்டி எடுக்கிறவருக்கு உன்னை பற்றி தெரியாமல் இருக்குமாங்க. ஆமாம், அதிர ஊருக்குள்ளே இருக்கிற உன்னையை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதாடி? அதனால் வந்து நீ பெரிய யோக்கிய பூனா மாதிரி இன்னைக்கு அப்படியே அந்த அண்ணனை எங்கேயோ இருந்து கூப்பிட்டு வந்து நீ மறைமுகமாக மிரட்டல் கொடுக்குற மாதிரி இந்த சீனு மயிரெல்லாம் போடாத. அதெல்லாம் செட் ஆகாது உனக்கு. புரியுதாடியே? ஒரு பாவம் யூடியூப் சேனல் இன்னைக்கு வச்சாலும் நாளைக்கு கோடிக்கணக்கான பொண்ணுங்கள் ஓட்டு மட்டும் அவருக்கு விழும். ஆனால் ஒன்றை மாதிரி சாக்கடை கூட உட்காந்து லைவ் பேசினார் வச்சுக்க, அதை டெபாசிட் இழந்துருவார். சத்தியமாக சொல்கிறேன். ஒன்னெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு. ஏண்டி நீ உட்காந்து இந்த மாதிரி ஊருக்குள்ள அப்படின்னா நீ பெரிய உன்னோட இதே நான் உன் லைவ் வந்து எத்தனை தடவை கமெண்ட் போடுறேன். ஒரு நைட்டு கேட்டேனாடி நான் 110 கேட்கணே, அதுக்கு பதில் சொல்கிறேன்டி. ஏன்டி பதில் சொல்ல மாட்டேங்க? உடனே அந்த அவனை கூப்பிட்றேன், அட்மின் அடி. அவன் பேனர் வச்சுருக்கோண்ணா, அவனை வச்சுருக்கியா நீ? சரி அவனையாவது வச்சுட்டு போ. அவனை உடனே கூப்பிட்டுக்கிறேன். டேய் அல்ல கையை பூரா வருது, ஏன் பதற? நாங்கள் என்ன பேனரை வச்சுருக்கோம்? நாங்கள் தான் லைவ் போகிறோம். நாங்கள் பேனர் வைக்கலையே, நீ ஏம்மா பேனர் வச்சுருக்கு? நீ அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியெல்லாம் கிடையாது, நீ செருப்பு ரொட்டி. புரியுதாடி? உனக்கு எதுக்குடி பேனரு? பயம். அலிடா அக்கா மானம் கப்பல் ஏறி போகிறது அப்படிங்கிற மாதிரி போகுது. அந்த அண்ணன் பேரை கெடுக்காதே, உன் நல்லதுக்கு சொல்கிறேன். பேரை கெடுக்காத. பாவம் நல்ல மனுஷன்டி. எங்கேயோ இருந்து இன்றைக்கி தள்ளிட்டு வந்துட்டாங்க. அண்ணா பேசுங்க அப்போ தான் மக்கள் நப்புவாங்க. அப்போ தான் புரியல. அப்போ தான் நல்ல வீவஸ் வரும். ஒரு தட்டு சோறு பண்ணி இது மாதிரி இருப்பா. அதுக்குத்தே கரெக்டாக சொல்லிட்டேன். நாடி சூப்பராக சொல்லுவேன்டி உனக்கு பற்றி. நீ தான் தின்ன வீடியோவே லைவில் போட்டியே.
நாங்கள் தான் பார்த்தேன், ஏடி பொம்பளை மாதிரி சாப்பிட்றி, பொறுக்கி மாதிரி சாப்பிட்ற, சோறே பார்த்தது இல்லையா? அதனால் என்ன நான் ஓப்பன் இதாக தான் சொல்கிறேன், உங்கள் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி சொல்கிறேன். யாராருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாராருக்கு பேசணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்து பேசிக்கோங்க. இவகிட்ட அதாவது ஒருத்தியை பேசணுங்க, ஒருத்திக்கிட்ட போகிறோன்னு நினச்சி போகாதீங்க. இவ எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது, புரியுதா? எல்லார் தண்டவாளமும் உங்கள் கையில் இருக்குது, பார்த்து பிறகு இருந்துக்கோங்க. இவ கூட யார் கூட சேர்றீங்களோ இந்த நாய் கூட சேராதீங்க, நான் நல்லதுக்கு சொல்கிறேன், புரியுதா? ஓகே மக்களே, பார்க்கலாம்.